வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது நம்ம எல்லாருடைய மனசையும் தொடுற மாதிரியான ஒரு கதை. நம்மளோட வேர்கள், நம்மளோட நினைவுகள் இத பத்தி எல்லாம் ரொம்ப ஆழமா பேசப் போறோம். சரி வாங்க இந்த பயணத்துக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. வெறும் ஒரு புடி மண்ணால ஒரு முழு தலைமுறையோட கதையே சொல்ல முடியுமா? அதுக்குள்ள அடையாளத்தையும் அன்பையும் நினைவுகளையும் அடக்கி வைக்க முடியுமா? வாங்க இதுக்கான விடைய இந்த கதை மூலமா தேடலாம். நம்ம கதை எங்க தொடங்குதுன்னா, நகரத்தோட எந்த ஒரு பரபரப்பும் இல்லாத ரொம்ப அழகான அமைதியான ஒரு கிராமத்துல ஒரு காலை பொழுதுல தான். இத அப்படியே உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. பச்சை பசேல்னு இருக்கிற வயல்வெளி. அது மேல பனித்துளிகள் அப்படியே முத்து மாதிரி மின்னிக்கிட்டு இருக்கு. அங்க ஒரு பழைய மண் வீடு. அந்த வீட்டுக்கு முன்னாடி தாத்தா ஒரு மர நாற்காலியில உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கார். பக்கத்துல பாட்டி துளசி செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்காங்க. மெதுவா பரவுற அந்த இளன் சூரியனோட வெளிச்சம் அந்த இடத்தையே ஒரு ஓவியம் மாதிரி மாத்துது. இது வெறும் காட்சி இல்லைங்க, இது ஒரு உணர்வு. இப்படி அமைதியா போயிட்டு இருக்கிற இந்த உலகத்துக்குள்ள இப்போ ஒரு புது உலகம் நுழையுது. அதாவது நகரத்தோட வேகம் கிராமத்தோட நிதானத்தை சந்திக்குது. இங்க பாருங்க, இந்த ரெண்டு உலகத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை. ஒரு பக்கம் பேரண்ட் கார்ல இருந்து ஸ்கூல் பேக்கோட இறங்கி சுத்தி முத்தி எல்லாத்தையும் ரொம்ப ஆச்சரியமா பாக்குறான். ஆனா அவனுக்கு கிடைக்கிற வரவேற்பு என்ன தெரியுமா? தாத்தாவோட அந்த இதமான புன்னகை, பாட்டியோட அந்த ஒரு அன்பான அணைப்பு. இது வெறும் சந்திப்பில்ல, ரெண்டு வேற வேற உலகங்கள் ஒன்னு சேர்ற ஒரு நெகிழ்ச்சியான தருணம். இப்போதான் அந்த பையனோட உண்மையான கல்வி ஆரம்பமாகுது. இது எந்த புத்தகத்திலயும் படிக்க முடியாத பாடம், அனுபவத்திலிருந்து மட்டுமே கத்துக்கக்கூடியது. ஒவ்வொரு படியும் அவனுக்கு ஒரு ஆழமான பாடத்தை கத்துக் கொடுக்குது. முதல்ல மண்ணுல கால் வைக்கவே தயங்குனவன் அப்புறம் அதே மண்ணுல தான் சந்தோஷமா துள்ளி குதிச்சு ஓடுறான். அடுத்து பாட்டி மண்ணடுப்புல சமைக்கிறத அந்த சூட்டுக்கு பக்கத்துல உட்கார்ந்து பாத்துக்கிட்டே தாத்தா சொல்ற பழைய கதைகள்ல மூழ்கி போறான். கடைசியா சாயங்கால நேரத்துல சூரியன் மறையும் போது தாத்தாவோட உதவியோட மரம் ஏறி தன்னோட பயத்தையெல்லாம் தாண்டி ஒரு புது உயரத்தை தொடுறான். இதெல்லாம் வெறும் விளையாட்டு இல்லைங்க, வாழ்க்கை பாடங்கள். சரி, இப்போ நாம கதையோட இதய பகுதிக்கே வந்துட்டோம். பகலோட சத்தம் எல்லாம் அடங்கி ராத்திரியோட அமைதியில ஒரு முக்கியமான பாடம் இங்க சொல்லப்பட போகுது. இந்த காட்சிய கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. சுத்தி எந்த சத்தமும் இல்ல, வானம் முழுக்க லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் மின்னிக்கிட்டு இருக்கு. அந்த அமைதியான சூழல்ல தாத்தாவோட மடியில அந்த பேரன் உட்கார்ந்திருக்கான். அப்போ பல வருஷ அனுபவம் கொண்ட அந்த தாத்தாவோட குரல் ஒலிக்கத் தொடங்குது. ஒரு தாத்தா தம் பேரனுக்கு கொடுக்கக்கூடிய விலை மடிக்க முடியாத பரிசு இதுதான். தாத்தா அன்னைக்கு என்ன சொன்னாருன்னு இங்க சொல்லப்படல. ஏன்னா சில நேரங்கள்ல வார்த்தைகளை விட அந்த தருணம்தான் ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த ராத்திரியில அவரை பகிர்ந்துகிட்ட அந்த ஞானம் அந்த பையனோட மனசுல வாழ்க்கை முழுக்க பிரகாசமா எரியற ஒரு நட்சத்திரமா மாறிடும். எவ்ளோ சந்தோஷமா இருந்தாலும் கிளம்புற நாள் வந்தே தீரும். இப்போ அந்த பிரியவிடை நேரம் வந்தாச்சு. ஆனா இந்த பிரியவிடை ஒரு முடிவல்ல, இது ஒரு புதிய தொடக்கத்துக்கான வித. அந்த பையன் அழுகிறான். அந்த கொஞ்ச நாள்ல அவனுக்கு கிடைச்ச பாசம் எவ்வளவு ஆழமானதுன்னு அவனோட கண்ணீரே சொல்லுது. அவன் அந்த கிராமத்தை விட்டு மட்டும் போகல, தன்னோட ஒரு பாகத்தையே அங்க விட்டுட்டு போற மாதிரி உணர்றான். அப்போதான் தாத்தா அந்த முக்கியமான வார்த்தைகளை சொல்றாரு. ஒரு சின்ன மண் உருண்டைய அவன் கையில கொடுத்து, இது நம்ம ஊரு மண், எப்பவும் மறக்காதுடான்னு சொல்றாரு. இது வெறும் ஆறுதல் வார்த்தைகள் கிடையாது, இது ஒரு அடையாளம், அவனோட வேர்களுக்கான ஒரு பிணைப்பு. அந்த சின்ன மண் உருண்டைங்கிறது வெறும் சாதாரண மண் கிடையாது. அதுதான் அவனோட பாரம்பரியம். அவன் இந்த உலகத்துல எங்கே இருந்தாலும் அவனோட வேர்கள் இந்த மண்ணுல தான் இருக்குன்னு அவனுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். கதை இங்க ஒரு அழகான புன்னகையோட நிக்குது. ஆமா, பேரன் நகரத்துக்கு திரும்பி வந்துட்டான். ஆனா அந்த கிராமம் அவனை விட்டு போகவே இல்ல. தன்னோட ரூம்ல அந்த மண் உருண்டைய அவன் பாக்குற ஒவ்வொரு தடவையும் தாத்தா பாட்டியோட அன்பும் அந்த மண்ணோட வாசனையும் அவன் கத்துக்கிட்ட பாடங்களும் அவன் மனசுக்குள்ள வந்து போகுது. இந்த கதை முடியும் போது நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒரு கேள்விய விட்டுட்டு போகுது. நம்மளோட இந்த வேகமான வாழ்க்கையில உங்க வேர்களோட இணைக்கிற அந்த மண் உருண்டை எது? உங்க நினைவுகளோட வேர் எதுன்னு எப்பயானா யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க.